சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து முருகப்பெருமானோட புராணங்கள் பற்றியும் சிவபெருமானோட நிறைய புராணங்கள் பற்றியும் பார்த்துட்டு இருக்கோம். பார்க்காதவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட் பின் பண்ணிருப்பேன். உங்களுக்கு நேரில் இருக்கிறப்ப அதையும் பாருங்க. சேனலோட பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னாலும் இருக்கும். நிறைய சிவபெருமான பற்றியும் முருகப்பெருமான பற்றியும். சரி, பதிவுக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு சிவபுராணம்னா என்ன, அதை தினமும் படிக்கிறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும், இத பத்தி பார்க்கலாம். 12 திருமுறைகள்ல ரொம்ப முக்கியமானதாகவும் முதன்மையானதாகவும் போற்றப்படுறது திருவாசகம். மாணிக்க வாசகர் இயற்றிய திருவாசகத்தோட ஒவ்வொரு பதிகமும் ஒவ்வொரு விதமான துன்பங்கள்ல இருந்து நம்மளை விடுவிக்க கூடியது. திருவாசகத்திலே ரொம்ப முக்கியமானது சிவபுராணம். ரொம்ப அற்புதமான பலன்களை அள்ளித்தரக்கூடிய இந்த சிவபுராணத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பதிகத்தை பற்றியும் அது தோன்றிய கதை என்ன, அதை படிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, இதை தெரிஞ்சுட்டு படிக்கிறது ரொம்பவே சிறப்பு. அது இன்னும் அதிக பலனை நமக்கு அள்ளி கொடுக்கும். திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கு உருகார்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தது மாணிக்க வாசகரால் இயற்றிய திருவாசகம். இறைவன் சொல்ல மனிதன் கேட்பது பகவத்கீதை. அதே மாதிரி மனிதன் சொல்ல இறைவன் தன்னோட திரு கரங்களால எழுதி கையெழுத்திட்ட அற்புதமான நூல் திருவாசகம். திரு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தெய்வம் எழுதிய வாசகம், இல்லைன்னா திரு ஆகிய தெய்வத்தை பற்றிய வாசகம் அப்படின்றதுனாலதான் இதுக்கு திருவாசகம் அப்படின்ற பெயர் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. சிவபெருமானோட தோற்றத்தையும் இயல்புகளையும் விவரித்து போற்றக்கூடிய திருவாசகத்தோட முதல் பாடல் தான் சிவபுராணம். அதோட உலக உயிர்கள் இறைவனை அடைறதுக்கான வழிமுறைகளையும் கூறக்கூடிய பாடல் தான் இது. இறைவனை அடைய தடையா இருக்கக்கூடிய பாவங்கள் மட்டும் இல்லாம புண்ணியத்துல இருந்தும் விடுபட்டு இறைவனோட திருவடிகளை அடைய வழிகாட்டக்கூடிய பாடல் தான் இது. மொத்தம் 95 அடிகள்ல ரொம்ப எளிதா எல்லாருக்குமே பொருள் விளங்கக்கூடிய எளிமையான தமிழ்ல பாடப்பட்டு இருக்கக்கூடிய நூல் இந்த சிவபுராணத்தை. அதோட பொருள் உணர்ந்து யார் ஒருத்தர் படிக்கிறாங்களோ அவர் சிவபெருமானோட திருவடிகளையும் அடைவாங்க அப்படின்னு இந்த பாடல்ல மாணிக்க வாசகரே சொல்லி இருக்கிறாரு. அது உண்மை அப்படின்னு சிவபெருமானே தன்னோட கைப்பட எழுதி கையெழுத்தும் போட்டிருக்காரு. அப்படின்னா அந்த வாக்கு பொய்யாகுமா என்ன? இந்த திருவாசகம் உருவானதே ஒரு அற்புதமான கதைதான். தில்லையில ஒரு ஆனி மாதம் ஆயில்யம் அன்னைக்கு சிவபெருமான் அந்தனர் வடிவம் தாங்கி திருநீரை பூசி மாணிக்க வாசகர் தங்கி இருந்த மடத்துக்கும் வந்தாரு. வந்தவர் மாணிக்க வாசகர் கிட்ட தாங்கள் எழுதிய திருவாசகத்தை நீங்கள் ஒரு முறை சொன்னால் அப்படியே ஓலை சுவடிகளில் எழுதி கொள்கிறேன்னு சொன்னாரு. மாணிக்க வாசகர் அமர்ந்து இருந்தபடியே 51 பதிகங்கள் கொண்ட திருவாசகத்தோட 658 பாடல்களையும் சொல்ல சொல்ல பெருமான் எழுதிக்கிட்டாரு. எழுதி கொண்ட திருவாசகம் அடங்கிய அத்தனை ஓலை சுவடிகளையும் பெருமான் நடராஜர் சன்னதி முன்னாடி வச்சுட்டு மறைஞ்சும் போயிட்டாரு. மறுநாள் ஆனி மாதம் மகம் நட்சத்திரத்தன்னைக்கு ஆலயத்துக்கு வந்த தில்லைவாழ் அந்தணர்கள் சொல்லப்படக்கூடிய தீட்சதர்கள் கூத்த பெருமான் சன்னதியில நிறைய ஓலைச்சுவடிகள் இருக்கிறத பார்த்து திகைச்சு போய் நின்னாங்க. ஓலை சுவடிகள் அத்தனையும் எடுத்து பார்த்த தீட்சதர்கள் கடைசி ஓலையில மாணிக்க வாசகர் சொல்ல அழகிய சிற்றம்பலம் உடையான் எழுதியது அப்படின்னு கையொப்பமும் இடப்பட்டிருந்தது. திகைச்சு போய் பெருமானோட கருணையை வியந்த அந்தணர்கள் மாணிக்க வாசகர் தங்கி இருந்த இடத்துக்கு போய் நடந்தது எல்லாத்தையும் சொல்லி அவரையும் அழைச்சிட்டு வந்தாங்க. ஓலை சுவடிகள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திருவாசக பாடலையும் பார்த்து கடைசியில பெருமானோட கையொப்பத்தையும் கண்டு பிரமித்தவராய், ஆம், அடியன் சொல்ல எழுதப்பட்டதுதான் அப்படின்னு சொல்லி வந்தது பெருமான் தான் அப்படின்னு நினைச்சு உள்ள முருகி கண்ணீரும் வடிச்சாரு. தீட்சிதர்கள் மாணிக்க வாசகர் கிட்ட ஓலை சுவடியில் இருக்கக்கூடிய திருவாசகத்துக்கு பொருள் சொல்லுமாறு கேட்டாங்க. மாணிக்க வாசகர் புன்னகையோட நடன கோலத்துல இருக்கக்கூடிய நடராஜ பெருமான காட்டி இந்த பாடல்கள் எல்லாத்துக்குமே இவர் தான் பொருள்னு சொன்னாரு. அப்படி மாணிக்க வாசகர் சொன்னதுமே பெருமான் கிட்டக ஒரு ஒளி வந்தது. அதை நோக்கிய வண்ணம் உள்ள போய் மாணிக்க வாசகர் சிவபெருமான் கிட்ட 2 கலந்துட்டாரு. ஆனி மகம் மாணிக்க வாசகரோட குரு பூஜை நாள். நமச்சிவாயான்னு சொல்லக்கூடிய 5 எழுத்துல திருவாசகத்தோட முதல் பதியமான சிவபுராணம் தொடங்குறது. சிவபுராணத்தோட முதல் 6 வரிகள் வாழ்க அப்படின்னு முடியும். அது அடுத்த 5 வரிகள் வெல்க அப்படின்னு முடியுது. அடுத்த 8 வரிகள் போற்றின்னு முடியும். இப்படி 6, 5, 8 அப்படின்னு அமைந்திருக்கிறது திருவாசகத்தோட 658 பாடல்களையும் குறிக்குது. சிவபுராணத்தோட 32வது வரியில மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் அப்படின்னு பாடியிருப்பாரு. இது மாணிக்க வாசகர் 32 வயதுல முக்தி அடைந்தத சூட்சமமா குறிக்குது. திருவாசகத்தோட 18வது வரியான அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு படிக்கிறவங்க எல்லாரையுமே உருக்கிறதாவே இருக்கும். ரமண மகரிஷி திருவண்ணாமலையில தன்னோட தாயார் உடல் நலம் இல்லாம இருந்த கடைசி நாள்ல அன்னை கிட்டக்கு அமர்ந்து தொடர்ந்து திருவாசகம் படிச்சாரு. அன்னைக்கு இரவே அவரோட அன்னையும் முக்தியும் அடைஞ்சாங்க. காஞ்சி மகா பெரியவார்கிட்ட குழந்தை இல்லாத ஒரு தம்பதி போய் தங்களோட குறைய சொன்னாங்க. பெரியவா திருவாசக புத்தகத்தை கொடுத்து ஒரு குறிப்பிட்ட பதிகத்தை தினமும் படிக்க சொன்னாரு. அவங்களுக்கு வரிசையா 6 குழந்தைகளும் பிறந்தது. இறந்த வீட்டுல கட்டாயம் சிவபுராணமும் படிக்கணும்.
தொடர்ந்து பார்க்கலாம் இன்னும் சிவபுராணத்தை பற்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சிவன் பற்றிய தேடல்களுக்கும் முருகப்பெருமான பற்றிய தேடல்களுக்கும் இன்னும் உங்களோட இஷ்ட தெய்வங்கள் பற்றிய தேடல்களுக்கும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிபிகேஷன் உங்ககிட்ட வரும். நீங்களும் இன்னும் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு மற்றும் நல்ல தலைப்பு நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி. ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை பற்றி. முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான்னு ஆன்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வரும்.